தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக திருநெல்வேலியிலிருந்து உமா மகேஸ்வரி பேசுகிறேன். இந்த மாசி மாதம் சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதம் என்ன பலன்களை தருகிறது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லவா வேணும், எதையும் சாதிப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்களனாலும் தாங்கிக்க ஒரு ஆளுமை திறன் மிக்க ராசி அது. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அவங்கள மத்தவங்களுக்காகவே தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு கெட்ட குணம் என்னன்னா, தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டா கொஞ்சம் வாழ்க்கையில நிறைய முன்னேறலாம். சரி, இந்த மாசி மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாசி மாதம் சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனுக்கான மாதமா அவரை உங்களுக்கு கும்பத்துல உட்கார்ந்து ராசிநாதன் அங்க உட்கார்ந்து ராசியை பார்க்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. நிறைய சாதிக்கலாம். அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியது, ஒரு ஆளுமை திறன், இவங்களா இப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். அஷ்டமத்து சனி நடக்குங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வேலையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். இது வரைக்கும் ஒரு சோர்வு வேலையில இருந்தது. இப்போ புதிய கூட்டமைப்பு, புதிய நண்பர்கள் மூலமா அவங்க மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். சிவன் வழிபாடு செய்வது இந்த மாதம் சிறப்பானதா ஒரு அமைப்பு. சூரிய வழிபாடு நீங்க எப்பயுமே தவற விடக்கூடாது. எப்பயுமே சூரிய பகவானை எந்திரிச்சு வழிபாடு, காலையில எழுந்த உடனே வழிபாடு பண்றது, காயத்ரி மந்திரம் சொல்றது, இது எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். இந்த மாசி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும். காதல்ல சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நட்பு வட்டாரங்கள்லயும் கவனமா இருக்கணும். அதாவது 2 நன்மை தின்மை 2 பலன்களும் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பை தந்தே தீரும். இந்த மாதம் வழிபட வேண்டியது, நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி விடாம சிவ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு மாசி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி ராசி வேலையில சில தடுமாற்றங்கள் இருக்குது. ஏற்கனவே அதாவது என்ன சொல்ற, வேலை செய்யற இடத்துல பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம மாதிரி மாற வேண்டாமாங்கிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையில ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த கன்னிக்கு நண்பர்கள் சார்ந்தோ இல்ல மனைவி சார்ந்தோ சில பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. புதிதா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் அமையும். இடம் சார்ந்த விஷயங்கள், நிலங்கள், அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சில கவலைகள் கொடுத்தாலும் அது அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான கவலைகளாகவும் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளாகவும் இருக்குது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வருஷம் கன்னி ராசிக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு தான். அது அதுல எந்த இதுவும் இல்ல. இந்த மாசி மாதம் அதுல குறிப்பா இந்த மாசி மாதத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நிறைய செய்யறது, ஆன்மீக வழிபாடு செய்யறது, ஆன்மீக சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க வேற எந்த முன்னேற்றம், தொழில் சார்ந்து எந்த முயற்சியும் இப்ப எடுக்கலாம். அது 10ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக துலாம். துலாம் ராசி. துலாம் உங்களுக்கு கேட்கவா வேணும்? மாசி மாதம் சொல்லவே வேண்டாம். மாசி மாசம் உங்களுக்கான அமைப்பு தான். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாம நீங்க தலையிடாம, குழந்தைகளுக்கு ஏன் மூக்க நுழைக்காம இருந்துட்டா ரொம்ப நல்லது. நல்ல காரியங்கள் வீட்டுல குடும்பத்துல சுப காரியங்களை எதற்காக நீங்க எடுக்க முயற்சி செஞ்சாலும் அது நன்மையா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் நன்மை அடையக்கூடியது, மகிழ்ச்சிகள் வரக்கூடியது.
நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம நண்பர்கள் கிட்ட நீ அதை சொன்ன, இதை சொன்ன, எனக்கு இது தெரியும், அது தெரியும், நன்மை செய்ய போய் வீணா வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி துலாம் ராசிக்கு நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்துக்கணும். அதிகமா தண்ணி குடிக்கணும். உடம்பு வந்து அதிக சூடாகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. துலாம்க்கு வந்து ஒரு அம்மன் வழிபாடு செய்யறது, மகாலட்சுமி வழிபாடு செய்யறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அதை செய்யுங்க இந்த மாசம். இந்த மாதம் மாசி மகம் அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு சென்று வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிகம் வந்து உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டு கலந்து இந்த மாதம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். திடீர் யோகா அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு. எப்படி பணம் வருதுன்னே தெரியாது, திடீர்னு பணம் வரும். கல்வியில் முன்னேற்றம், வேலையின் முன்னேற்றம் இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏதாவது ரத்த தானம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ரத்தம் அதிகமா வெளியேறினா உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதமா வந்து இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, வீடு வாங்குறது, வீடு சம்பந்தப்பட்டது, கலைத்துறையில அதிகமான ஆர்வம் செலுத்துறது, இது எல்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பானதா இருக்கும். மனசு வந்து ஆன்மீகத்துல ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் சார்ந்து ஒரு கவலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால ஆன்மீகத்தை சார்ந்த கோவில்களுக்கு சென்று வருவீங்க. இறை வழிபாடு அதிகம் பண்ணுவீங்க. இறை துணை உங்களுக்கு வந்து அதிகமா இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வருவது சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். இவ்வாறு உங்களுக்கு வந்து சிம்ம மண்டலத்துக்கு வந்து இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவும், நிறைய நன்மைகளை அள்ளி தரக்கூடியதாகவும், நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் என்று கூறுகிறேன். அதே நேரத்துல உங்களுக்கு இது சார்ந்த வேற எந்த தகவல்கள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7708605752. அஸ்ட்ரோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சார்ந்த வேற ஏதாவது உங்களுக்கு பக்தி சார்ந்தோ, ஆன்மீகம் சார்ந்தோ, அஸ்ட்ராலஜி ஜோதிடம் சார்ந்த ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது, ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய மகளிர் குழு வந்து உங்களுக்கான தீர்வை வந்து அதை கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கான தகவல்களை கண்டிப்பா கொடுப்பாங்க. வேறு எது சம்பந்தப்பட்ட ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுடைய குழு வந்து உங்களுக்கு அந்த தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.